தெருவங்கு சாராய கடை, தெருவங்கு சாராய கடை. தமிழ்நாட்டில் சாராயம் டாஸ்மாக் கடை இல்லாத ஊர் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். நூலகம் இருக்க வேண்டிய இடத்துல சாராய கடை இருக்கு. 6500 சாராய கடை. எத்தனை நூலகர் கணக்கு போட்டு பாருங்க. எப்படி அறிவார்ந்த சமுதாயம் உருவாகும்? தமிழன் என்ற இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. ஆனா இன்னைக்கு சாக்கடையில் ஊர்ல பன்னி மாதிரி ஆயிட்டான். ஐயா, சாக்கடையில் பன்னிகள் வாழ்ற இடம். ஆனா இவனுக்கு குடிச்சிட்டு சாக்கடை விழுந்து கிடக்கிறான். இந்த நிலைமையை உருவாக்குனது யாரு? இந்த திராவிட கட்சிகள். இவனுக்கு ஒரே டார்கெட், சாராயம் எத்தனை கோடி விற்கிறோம். ஒரு அரசியல் எப்படி நடத்தணும்? அரசியல்ங்கிறது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அடிமட்ட தொண்டன் செய்யற வேலை. ஆனா நான் மீண்டும் சொல்றேன், வெறும் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளங்க எம்எல்ஏக்கு. இந்த திமுக எம்எல்ஏ ஜெயிச்சு போனாலும், எம்எல்ஏ அம்மா ஜெயலட்சுமி போனாலும் சரி, இல்ல அதிமுக சேர்ந்த இளமை தமிழ்ச்செல்வங்க போனாலும் சரி, இல்ல எங்க கட்சி சேர்ந்த சுகன்யா ஜெயிச்சு போனாலும் சரி, எங்களுக்கு சம்பளம் 1.5 லட்சம் தான் மாசத்துக்கு. ஆனா இந்த 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்குறதுக்கு தான் இத்தனை கோடியை கொட்டி செலவு பண்றான். ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாங்க. ஓட்டுக்கு 1000 ரூபாய். வாக்களிப்பது என் உரிமை. யார் சொல்றது? வாக்குக்கு பணம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். எழுதி போட்டான் பெருசா தேர்தல் ஆணையம். சட்டம் ஏற்றீங்க. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுங்கிற மாதிரி தான் அதுவும். மதுக்கடையோட கேவலமானதுக்குது இந்த தேர்தல் ஆணையம். ஐயா, ரோட்ல போறான், ஆடு மேய்ச்சிட்டு அவன் ஆடு வித்துட்டு அந்த காசு எடுத்துட்டு போறான். உடனே வண்டியை பாட்டி மறிக்கிறீங்க. ஊருக்கு ஓட்டுக்கு 1000 ரூபாய் தரான், வீட்டுக்கு 5 ஓட்டா 5000. பட்ட பகல கொடுக்குறாங்க. ஐயா, பட்ட பகல்லையே அவனை பிடிக்க முடியல. ஆனா தேர்தல் படைன்னு ஒரு படையை சுத்திக்கிட்டு இருக்குது. இது பறக்கும் படை இல்ல, படுக்கும் படை. படுத்து நல்லா தூங்கும் ஏசி கார்ல. இதுவா இந்த அரசியலை செய்யதான் நம்ம வந்திருக்கோமா? இதுக்குதான் சுதந்திரம் வாங்கணுமா? நல்ல ஆட்சி என்னைக்கு பிறக்கும்? இப்படியே இந்த அடுத்த தடவை மாத்தி மாத்தி புதிய மாற்றம் வராதுன்னு அடுத்த ஒரு இளைய சமுதாய பிள்ளைங்க ஏங்கி தவிச்சு போறதா மிச்சம். எப்படி நல்ல மனுஷன் உருவாவான்? எப்படி உருவாவான்? படியுங்கள் காந்தியை, தேசப்பிதா மகாத்மா எல்லாம் படிக்கிறோம். ஆனா நாடு காமராஜர் மாதிரி முதலமைச்சர் வேணும் ஏங்குறோம். ஆனா இருக்கா? சாராய வியாபாரிகள் முதலமைச்சர் ஆண்டுட்டு இருக்கிறாங்க. எத்தனை அணை கட்டிக்கிறாங்க, எத்தனை ஏரி நீர்நிலை தூர்வாரி சரி பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை ஏரி இருக்கு? பெரம்பலூர் மாவட்டத்தில் எத்தனை ஏரி இருக்கு? ஏரி சரியா தூர்வாரப்பட்டிருக்கா? நீர்நிலை பாதுகாக்கப்பட்டிருக்கா? இதை செய்ய உங்க பணம் இல்லை. உங்களுக்கு ஆசிரியருக்கு சம்பளம் தர பணம் இல்லை. மாணவர்கள் கல்வி கடனுக்கு ரத்து பண்ண கடன் இது இல்லை. இலவசமா கல்வி கொடுக்க பணம் இல்லை. ஆனா ஓட்டுக்கு காசு கொடுக்க கோடி கோடியா கொட்டி வச்சிருக்கான். இன்னைக்கு கொடுக்கிற 1000 ரூபாய் எங்க இருந்து கொடுக்கிற? நீ எப்படி எடுப்ப? இருக்கிற மலையை வெட்டுவ, ஆத்து மண்ணங்குவ, ரோடு போறேன்னு சொல்லி ரோடு டெண்டர் எடுத்து 1 லட்சம் போடுற, 10 லட்சம் பில்லு போடுவ. இது தவிர வேற என்ன செய்ய போறீங்க? இந்த மக்களும் பாவம். 1000 தரானா, 2000 தரானா, 3000 தரானான்னு ஏங்கி பிச்சைக்கார மாதிரி ஆயிடுச்சு. 8 வழிச்சாலை போராட்டமா? சீமான் வா. பரந்தூர் விமான நிலையமா? சீமான் வா. ஐயா, கருணாநிதி பேனா செலவு வைக்கிறாங்களா? அதை உடைக்கணுமா? சீமான் வா. சென்னை மெரினா பீச் கடற்கரையில் வந்து சமாதி இருக்கா? உடைக்கணுமா? சீமான் வா. எல்லாத்துக்கும் சீமான் தேவைப்படுறான். ஓட்டு மட்டும் ரெட்டலைக்கு சூரியனுக்கும். பிரச்சனைக்கு நாங்க, தீர்வுக்கு அவங்க. என்ன இது? எல்லாரும் படிச்சிருக்கிறோம், பட்டம் வாங்கியிருக்கோம், டிகிரி படிச்சு 2 டிகிரி 3 டிகிரி பெருமையாக பேசிக்கிறோம். கிழிச்சேரிங்க தயவு செஞ்சு. அதெல்லாம் படிக்காதவங்க, விவரம் தெரியல, ரெட்டலைக்கு சொல்லி போடுறாங்க. நாங்கள் அந்த காலத்துல போடுறாங்க. எம்ஜிஆருக்கு ரசிகருங்க, கருணாநிதி இப்படிங்க போடுறாங்க. படித்த பிள்ளைங்களுமா? இதுக்காக படிச்சுக்கிறீங்களா? காலேஜ் போய் சிந்திக்க வேண்டாமா? கொஞ்சமா சிந்திக்க வேண்டாமா? அடுத்து ஒருத்தர் வர்றாரு, விசாரணை சாமிகளுக்கு தலைவர். 27,000 பேர் கூடுனான் கரூர்ல. 41 பேர் செத்துட்டான். திரும்பி பார்க்க நாதி இல்ல, பயந்து ஓடுறாங்க. எங்க போனாலும் சாவு விடுவது.
அந்த மஞ்சள் கலர் வண்டி கேரன் வண்டி வந்தாவ அது யமதர்ம எருமல் வர மாதிரி இருக்குது. போகும்போதெல்லாம் மாநாடு போட்டா சாவறான், ரோட் ஷோ போட்டா சாவறான், கொள்றக்கனே வந்திருக்காங்க. ஒரு கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல. புதிய தமிழ் தேசிய அரசு இந்த மண்ணில் மலர்ந்திட வாக்களிப்பீர் விவசாய சின்னத்திற்கு. செந்தமிழன் சீமான் அவர்களின் வெற்றி சின்னமாம் விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து அன்பு சகோதரி சுகன்யா அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக்கி பெரம்பலூர் மக்களின் மண்ணின் பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் பேசியது போல் சட்டமன்றத்தில் பேச வைப்பதற்கு ஒரு முறை வாய்ப்பளியுங்கள். 50 ஆண்டு கால திராவிட குப்பையை அள்ளி தூர இருந்துவிட்டு புதிய தமிழ் தேசிய அரசியலை மலர செய்ய வாக்களியுங்கள் விவசாய சின்னத்திற்கு. ஏர் கலப்பை உழவன் சின்னம் வாக்குப்பட்டியல 2வது இடத்துல இருக்கும். ரொம்ப தேட வேண்டாம். போன தேர்தல் தேடணும், இப்ப தேடாமே எளிமையா இருக்கு. கட்சி அங்கீகாரம் வாங்கிடுச்சு. முதல் பெட்டியில முதல் இடத்துல 2வது இடத்துல இருக்குது. ரொம்ப கஷ்டப்படாதீங்க, கண்ணை மூடிட்டு போங்க. குதிரைக்கு சேனம் போட்ட மாதிரி எதையும் திரும்பி பார்க்காதீங்க. கீழே மேல பார்க்க வேண்டாம், மேல போய் 2வது நிலத்தில் வந்துட்டே இருங்க. ஐயா, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு காலையில் சாப்பிட்டு போறீங்கல்ல, நன்றியோட வாக்கு செலுத்துங்க. வாக்கு செலுத்து நன்றியோட சாப்பிடுங்க. விவசாயிக்கு வாக்கு செலுத்துறீங்க, நிம்மதியோட இருங்க. நாட்டை நாங்க பாத்துக்கிறோம். உலகத்தையே ஆண்ட ராஜராஜ சோழன் உள்ளங்கையில் ஆள முடியாதா? அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. இன்னும் தமிழ்நாடு சின்ன நாடாயிருச்சு. இன்னைக்கு 2 லட்சம் பேர் இருக்கிற சின்ன சின்ன நாடெல்லாம் தனி நாடா போயிடுச்சு. 13 கோடி பேர் இருக்கிற இடம் இன்னும் அடிமையா இருக்கு இந்திக்காரங்கிட்ட. ஐயா மோடி சொன்னாதான் இங்க வேலை நடக்குது. தமிழ்நாடு தனிநாடா மாறினா நம்ம இஷ்டத்துக்கு வேலை செய்யலாம். அதுக்கான வேலையை கூடிய சீக்கிரம் செய்வோம். இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு ஒரே வாய்ப்பு செந்தமிழன் சீமான் தான். வாக்களிங்கள் விவசாய சின்னத்திற்கு, வாழ்வழிங்கள் விவசாயிக்கு. விவசாயிக்கு வாக்களிப்போம், விவசாயத்தை வாழ வைப்போம், விவசாயியை ஆள வைப்போம். இனம் ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். கை நீட்டி காசு வாங்கிட்டீங்க. அவங்க யாரும் காசு கட்டாயம் கொடுத்து கேட்கல, அவனா கொடுத்தான். திருப்பதி உண்டியல்ல காசு போடுற மாதிரி உங்ககிட்ட பாவத்தை பண்ணி காசை கொடுத்துட்டான். வாங்கிக்கிங்க. கோயில் உண்டியல் 50 ரூபாய் காசை போட்டு மிச்சத்தை செலவு பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த பாவத்தை போக்க விவசாயிக்கு ஓட்ட போடுங்க. இங்க யாரெல்லாம் குற்றவாளி? யார் குற்றவாளி? தமிழ்நாட்டு அரசியல்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு முன்னேறிக்கு நாடு. போன தடவை ஓட்டுக்கு 500, இந்த தடவை 1000. 1000 ரூபாய் ஓட்டு காசை கொடுத்துட்டு 10,000 திடுவேன், 1 லட்சம் கோடி திடுவேன். நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். இப்படி வெயில் மழை கத்தரம் கத்திட்டே சாவணும். இதானே விவசாயி வெம்பாடுபட்டு வீட்டில் கஷ்டப்படுறான். அதே விவசாய சேனை எங்களுக்கு வந்தது என்னென்ன கட்ட நேரமா தெரியல. நாங்களும் கத்தி கத்தி பார்க்குறோம், மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. எவன் காசு கொடுப்பானோ அங்கே ஓட்டு போடுறாங்க. ஐயா, நீ காசை வாங்கிட்டு ஓட்டை மாற்றி போடுங்க. இந்த ஒரு தடவை வாய்ப்பை தவற விட்டுட்டீங்கன்னா இனிமேல் நாட்டை காப்பாற்ற முடியாது. விவசாய சின்னத்தை மறந்துடாதீங்க. ரெட்டலை, சூரியன் எதாவது தூக்கி எறிஞ்சிருங்க. சேனம் மூட்டின குதிரை மாதிரி போங்க. வாக்கு எண்ணறதுக்கு போயிட்டு காலையில் சாப்பிட்டு போங்க. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எங்க இருந்து சிந்திச்சு பாருங்க. இது ஒரு ஏழை விவசாயி ஏழையா தான் இருக்கான். அதனாலதான் ஏழை விவசாயினே சொல்லிட்டே இருக்கிறோம். ஒரு ஏழை விவசாயி உற்பத்தி பண்ணி கொடுத்த அரிசியில இருந்து வந்த சாப்பாடை சாப்பிட்றோம். அந்த நன்றிக்காக விவசாயிக்கு ஓட்டு போடுங்க. 2ஆம் நம்பர் பட்டனு மேல இருந்து ரொம்ப தடவை எங்களுக்கு அப்புறம் தான் அட்டல சூரியன்லாம் கீழே தள்ளிட்டு எல்லாத்தையும். நாங்க 2ஆம் நம்பர்ல இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் முதலிடத்துக்கு வருவோம். அது உங்க கையில தான் இருக்கு. நாங்க கத்துதான் முடியும். எங்களுக்கு ஒரே ஆயுதம் பேச்சு மட்டும்தான். உண்மையும் நேர்மையுமான பேச்சு மட்டும்தான். கொள்கை மட்டும் தான் எங்கிட்ட இருக்கு. எங்க கையில பணம் இல்லை. ஓட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டீங்க, தயவு செஞ்சு மாத்தி போடுங்க. குடிக்கிற தண்ணியை விலை கொடுத்து வாங்க நிலைமை கொடுத்தாங்க. இதே நிலைமை போச்சுன்னா யாரும் வாழ முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. செந்தமிழன் சீமான் அவர்களின் வெற்றி சின்னமாம் விவசாய சின்னத்திற்கு 2ஆம் நம்பர் பொத்தானை அழுத்துங்கள். விவசாயியை வாழ வையுங்கள். விவசாயத்தை காப்பாற்றுவோம், விவசாயியை ஆள வைப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.